கண்மணி தேடி வந்து இங்கே அவங்க மாமியார், அதுக்கப்புறம் நம்ம வந்து கார்த்தி, அவங்க ஒய்ஃபு பவி எல்லாருமே வராங்க. ஆனால் கண்மணி நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு திட்டவட்டமாக சொல்லிடுறாங்க. அவங்க மாமியார்கிட்ட இந்த மாதிரி என்னை ஏமாற்றிட்டு வந்து எனக்கு கூப்பிட்றீங்களா, இதெல்லாம் நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உங்களுக்கு ஏழங்கன்னா இலக்காரமாக போச்சா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால வந்து எவ்வளோ சொல்லி பார்த்தோம், அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. இதனால் சிவகாமியும் வந்து நம்ம வந்து கண்மணி அவங்க அம்மாவும் என்ன பண்ணுறது தெரியாமல் தவிச்சிட்ருக்காங்க. இந்த சூழ்நிலையில் இங்கே பசங்க 2 பேருமே வந்து அத்தை நாங்கள் சாப்பிடல அப்படின்றாங்க. ஆமா சித்தி நாங்கள் சாப்பிடல அப்படின்னோடனே சரின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருக்குமே சாப்பாடு ஊட்டி விட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க கண்மணி. அடுத்து வந்து இங்கே கண்மணி வந்து இடியாப்பம் விற்றுட்ருக்காங்க எல்லா இடமும். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறாரு, அன்பு வந்து பார்க்குறாரு. கண்மணி ப்ளீஸ் கண்மணி கொஞ்ச நேரம் பேசு கண்மணி, ஏன் கண்மணி என்னை வெறுக்கிற, நான் எந்த தப்புமே பண்ணல கண்மணி, உன்னை நான் விரும்பிட்டுருக்கேன் கண்மணி, ப்ளீஸ் கண்மணி புரிஞ்சுக்கோ கண்மணி, நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது கண்மணி அப்படின்னோடனே உங்ககிட்ட எதுவும் எனக்கு பேசுறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி வந்து போயிட்டே இருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு திரும்ப தவிக்கிறார் அன்பு. நீங்கள் வந்து அன்பு வந்து புலம்பிகிட்டே இருக்காரு. அவரால் தாங்கிக்கவே முடியல. கண்மணி வந்து ஏன் தான் இப்படி என்னை புரிஞ்சுக்காமல் இருக்காளோன்னு சொல்லிட்டு கவலைப்படுறாரு. உடனே அவர் கூட இருக்கிற வந்து அவருக்கு வந்து சாப்பாடு வாங்கிட்டு கொடுக்குறாரு. சார் சாப்பிடுங்க சார்னு, என்னால் முடியாதுன்றாரு. சார் இது அண்ணி செஞ்ச சாப்பாடு சார்னு ரொம்ப சந்தோஷமாக வந்து சாப்பாடை சாப்பிட்றாரு. அந்த வந்து இடியாப்பத்தை நம்ம அன்பு. அடுத்து வந்து இங்கே அன்புவை பார்க்குறதுக்காக வெள்ளா வந்து வராங்க. வெள்ளாவை பார்த்தோன்னா அன்பு செம்ம டென்ஷன் ஆகிட்டாரு. நீ ஏண்டி இங்கே வந்த அப்படின்றாரு. இங்கே பாருங்கள், உங்களை பார்த்துட்டு போகலான் தான் வந்து அன்பு, நீங்கள் இல்லாமல் அந்த வீடாக இல்லை அன்பு, நீங்கள் இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்கு அன்பு, நீங்கள் இப்படி வெளியே வந்ததுக்கு நான் தானே காரணம், நான் கண்மணி வந்து நான் சொல்கிறத கண்மணி கேட்காம இருந்தால் அது பிரச்சனையும் வந்திருக்காதுல்ல, சாரி அன்பு ப்ளீஸ் அன்பு வீட்டுக்கு வாங்க அன்பு அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிக்கிறாங்க. செம்ம டென்ஷன் ஆகிடும். கையை உதறி விட்டு பலாரணும் அரை கொடுக்குறாரு. உனக்கு அசிங்கமாக இல்லை, மறுபடியும் ஏன் கையை பிடிக்கிற, உனக்கு அசிங்கமானதே கிடையாதா, இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணி கொடுக்குற, மறுபடியும் என்கிட்டே வந்து வாங்க அன்பு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்ற, கேவலமானவளா நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அன்பு நீங்கள் என்ன வேணாலும் என்னை திட்டிக்கிங்க, நீங்கள் கோபத்தில் இருக்கீங்கன்னு எனக்கு புரியுது, உங்கள் அம்மா மனசு எங்கே கஷ்டப்பட்டுற போதுன்னு பயப்படுறீங்க, அவ்வளோ தானே அன்பு, நான் அதுக்காக தானே கண்மணி தேடிங்க வந்திருக்கீங்க, இது கூட எனக்கு புரியாத அன்பு அப்படின்றாங்க. நீ அப்போலேருந்து இப்போ வரைக்கும் இப்படி தான் பேசுவியா, நான் அவ்வளோ சொல்லி கூட என் கண்மணியை என்கிட்டேருந்து பிரிச்சுட்டேன், அதுக்கப்புறம் இப்போ என் கண்மணியை நான் சமாதானப்படுத்தலான்னு போனால் கூட எங்கே நான் சமாதானப்படுத்தின்னு வந்து கூட்டின்னு வந்துடணும்னு சொல்லிட்டு பயந்துட்டு இங்கே வந்து என்ன கெஞ்சிரியா நீ, கேவலமால உனக்கு, நீ என்ன பிளான் வேணாலும் போட்றி, ஆனால் நான் என் கண்மணியை விட்டு தரவே மாட்டேன், யாருக்காகவும் என் கண்மணியை விட்டுட்டு நான் வரவும் மாட்டேன், என் கண்மணி இல்லாமல் அந்த வீட்டு வாசப்படி நான் மிதிக்கவும் மாட்டேன், நீ தானே வேணும்னு பாட்டி ஒன்று வச்சுட்ருக்காங்க, எல்லாருக்கும் வைக்கிறேன் அப்படின்றாரு. ஏன் அன்பு இப்படி கஷ்டப்படுறீங்க, நீங்கள் வந்து இப்படி கஷ்டப்படணுன்னு இருக்கா ஏதாவது, ப்ளீஸ் அன்பு, நீங்கள் என்னை அடித்தாலும் பரவாயில்ல அன்பு, நீங்கள் என்னை திட்டினாலும் பரவாயில்ல, என்றைக்குமே என் அன்பு உங்களை விட்டு போகவே போகாது, பார்த்தீங்கல்ல அந்த கண்மணி உங்களை தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டா, ஆனால் நான் நீங்கள் என்ன தான் தூக்கி எறிஞ்சாலும் என்ன தான் என்னை கஷ்டப்படுத்தினாலும் உங்களை தேடி வரணும் அன்பு, என்னோடய காதலும் வலியும் உங்களுக்கு புரியவே புரியாதா, உங்களை நீங்கள் ஏமாற்றிக்கிறீங்க அன்பு, உங்கள் மனசு ஃபுல்லாக நான் இருக்கேன்னு எனக்கு தெரியும் அன்பு, அதனால தான் தெரிய வரைச்சி வாயை மூடு, எப்போ பார்த்தாலும் உன் மனசு ஃபுல்லாக நான் இருக்கேன், நான் சொன்னேன் அடி மனசு ஃபுல்லாக நீ இருக்கேன்னு சொல்லிட்டு, நான் அப்போவே சொல்லிட்டேன்னா என் மனசில் நீ இல்லை, அந்த காதலை நான் எப்போ மறந்துட்டேன், தெரியாதனமா உங்ககிட்ட நான் லவ் ப்ரப்போஸ் பண்ணிட்டேன், நீ எத்தனை வாட்டி சொல்லிட்டேன்ல, மறுபடியும் மனசு ஃபுல்லாக இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கேன், உனக்கு அசிங்கமாக இப்படிலாம் பேசுறதுக்கு என் கண்மணி தவிர என் மனசில் யாருமே இருக்க முடியாது, என் கண்மணி தான், என் மனசு உடம்பு என் ரத்த நாளங்கள் எல்லாத்துலேயும் என் கண்மணி மட்டும்தான் இருக்கா, அதெல்லாம் உனக்கெல்லாம் சொன்னால் புரியாது, நீ எல்லாம் ஒரு பொண்ணு, மரியாதை இங்கே போயிடு, அப்படி வந்து நீ போகலன்னு வச்சுக்கோங்க நடக்கிறது வேறு அப்படின்றாரு. அன்பு நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க அன்பு, பாட்டி எல்லாருமே உங்களை நினச்சி ரொம்ப கவலைப்படுறாங்க அன்பு, என்னால் தான் நீங்கள் வெளியே இருக்கிறதா எனக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்கு அன்பு, உனக்கு கில்ட்டியாக இருக்குல்ல அப்போ நீ வீட்டை விட்டு போயிடு அப்படின்றாரு. அது கேட்டு அன்பு அது வந்து நீ வீட்டை விட்டு போயிடு, உனக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்குது, ஐயோ அன்பு பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாரு, அவர் வீட்டுக்கு வரணுமே நீ நினச்சேன்னா முதல்ல வீட்டை விட்டு போடி, அதை போக மாட்டேன் வந்துட்டு அப்படிங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அது சொல்லிடுறாங்க.